ஹாய் மேட்ஸ், இன்றைக்கி டே 23. டே 22 வெயிட் எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா 112.30 இருந்தது. இந்த டே 23ல் என்னுடைய வெயிட்டு 112.90க்கு வந்துட்டேன். எஸ், கூடியிருக்கேன். எனக்கு ஏன் வெயிட்டு குறையுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, பட் ஆனால் எனக்கு ஏன் வெயிட்டு கூடுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் 2-3 விஷயம் வச்சுருக்கேன் ஏன் வெயிட்டு கூடுதுங்கிறது, அதை நம்ம கடைசியில் பார்ப்போம். இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டில் மெட்டபாலிசம் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட் என்னங்கிறத பார்க்குறேன். அவங்க பேர் திவ்யா யாத்வீர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் ப்ரோ, மெட்டபாலிசம் பற்றி பேசுங்க. நான் ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவேன் பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி. இப்படி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் மெட்டபாலிசம் ரேட்டு ரெடியூஸ் ஆகும் அண்ட் it will lead to weight gain னு சொல்கிறாங்க. Is it true? If possible, talk about the metabolism and metabolism boosting foods. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னு திவ்யா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை வெயிட் லாஸில் இல்லைன்னா கூட மெட்டபாலிசம் இஸ் இம்பார்ட்டண்ட். அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெட்டபாலிசம்னா என்னென்னா, இட்ஸ் அ சப்ளையர் ஃபார் அவர் பாடி. என்ன மாதிரியான சப்ளையர்னா, இட்ஸ் அ எனர்ஜி சப்ளையர் ஃப்ரம் த ஃபுட்ஸ் வாட் வி ஹாவ். ஓகே, நாம் சாப்பிட்ற ஃபுட்டு மூலிமா அது மெட்டபாலிசத்துக்கு போய் அந்த மெட்டபாலிசம் தான் ஃபஸ்ட்டு அது நமக்கு அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் எனர்ஜியும் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும், மூளை, ஹார்ட்டு, கிட்னி, பிளட்டு எல்லாத்துக்கும் அதை சப்ளை பண்ணும். ஓகே, அந்த நியூட்ரிஷன்ஸை, கார்போஹைட்ரேட்ஸை, ஃபேட்ஸை, ப்ரோட்டீன்ஸை எல்லாத்துக்கும் கொடுக்கும். ஓகே, அந்தந்த பார்ட்டுக்கு, இப்போ ஹார்ட்டுக்கு சில தேவைகள் இருக்கும், அதை எடுத்துக்கும். அது அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொன்றும் அப்படி எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுட்டை கொடுக்கறதுனால தான் நமக்கு மெட்டபாலிசம் எனர்ஜியை சப்ளை பண்ணுது. நாம் அந்த ஃபுட்டை கொடுக்கலன்னா, ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டையோ லஞ்சையோ டின்னரையோ ஏதோ ஒரு மீலை நாம் ஸ்கிப் பண்ணும்போது அந்த மெட்டபாலிசம் நேற்று வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி அந்த தேவையான எனர்ஜியை எனக்கு அவன் கொடுக்கல. அதனால் நான் ஏற்கனவே உள்ளே கொடுத்துருக்கிற எனர்ஜியை நான் எடுக்கிறேன். அது என்ன எனர்ஜினா, அதுதான் ஃபேட். ஓகே, அந்த ஃபேட்டு எப்படி கன்வெர்ட் ஆகுது, அந்த ஃபேட்டு உள்ளே எப்படி ஆகுது அப்படின்னா, நம்ம பாடிக்கு தேவையான கலோரிஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கலோரி இப்போ 2000 கலோரி தான் சாப்பிட்ணும். ஆனால் நீங்கள் 2500-3000 கலோரி சாப்பிடும்போது அப்போ உள்ளே போய் அந்த மெட்டபாலிசம், அந்த சாப்பாடு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த மெட்டபாலிசம் எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுக்குதா, அதுக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்குதா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 500 இல்லை 1000 எனர்ஜியை சேர்த்து கொடுக்குறீங்களா? அதெல்லாம் சும்மா அங்கங்கே போய் கிடக்கும். அதுதான் ஃபேட்டு. ஓகே, இப்போது அதனால் உங்களுக்கு சதப்பகுதி கூடும், எல்லாமே நமக்கு வரும். ஸோ வி வில் பிகம் ஒபிஸ். ஸோ இப்போ நாம் ஒரு வேலையோ நம்ம சாப்பிடாமல் இருக்கோம், பிரேக்ஃபாஸ்ட்டையோ லஞ்சையோ சாப்பிடாமல் இருக்கோம்னா, ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை மெட்டபாலிசம் எடுத்து கிராப் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கும். ஏன்னா நீ இப்போ சாப்பாடு கொடுக்கலல்ல, அப்போ சாப்பாடு கொடுக்காம உடம்பு சும்மா இருக்குல்ல, அப்போ ஃபேட்டை தான் எடுக்கும். அப்படி ஃபேட்டை எடுக்கும்போது உன் வெயிட்டு லூஸ் ஆகுமான்னு கேட்டால் எஸ், லூஸ் ஆகும். ஆனால் வெயிட் லாஸ் ஆகும், ஃபேட்டும் லாஸ் ஆகும். பட் அட் த சேம் டைம் உன் எனர்ஜி லெவலும் லாஸ் ஆகும். உன் எனர்ஜி லெவல் லாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நீ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவ, ரொம்ப பசிக்கும். அப்போ நீ என்ன பண்ணுவ, சாப்பிடுவ. உன் பசி அதிகமாகும்போது அதிகமாக சாப்பிட்ருவ, உன் உடம்பு டயர்டாகும். ஸோ நீ எக்கச்சக்கமாக சாப்பிட்டா தான் நீ பிரிஸ்காக இருப்ப. அப்போ என்ன ஆகும், நீ திரும்பவும் 2000 கலோரி சாப்பிட்ற இடத்துல திரும்பவும் 2500-3000 கலோரி சாப்பிடும்போது திரும்பவும் அது உள்ளே போய் திரும்பவும் அந்த 2000 கலோரி போக மீதி எவ்வளோலாம் இருக்கோ அதெல்லாம் திரும்பவும் ஃபேட்டாக போய் நின்றோம். ஸோ குயிக் வெயிட் லாஸ், குயிக் ஃபேட் லாஸ், இது எதுக்குள்ளேயும் போகாதீங்க. கிராஷ் டயட் பண்ணாதீங்க, ஸ்டார்வேஷனுக்குள்ளே இருக்காதீங்க. ஸ்டார்வேஷன்னா பட்னி கிடந்து உடம்பை குறைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ நீ அதை உள்ளே திரும்ப இந்த 2000-3000 கலோரியை கொடுத்த உடனே உன் மெட்டபாலிசம் திணறும். இப்போ தானடா நம்ம இந்த ஃபேட்டெல்லாம் இது பண்ணி இப்போ எனர்ஜியாக கொடுத்தோம், திரும்பவும் உள்ளே போடுறானே, இப்போ நான் இதை கொண்டு போய் எங்கே சேர்க்கன்னு அதுக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம் கிராஷ் ஆகிறது. ஓகே, அப்போது நீ பிரேக்ஃபாஸ்ட்டையோ லஞ்சையோ டின்னரையோ எதை நீ ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, உன் மெட்டபாலிசம் அடி வாங்காது, நீ வெயிட் கெயின் ஆக மாட்ட. நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி அதான், நான் வெயிட் கெயின் ஆவனா அப்படின்னு. ஓகே, ஆக மாட்டீங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, வெயிட் கெயினும் ஆக மாட்டீங்க, மெட்டபாலிசமும் கிராஷ் ஆகாது.
அன்லஸ் நீங்கள் அடுத்த வேளை சாப்பாடை எப்படி சாப்பிட்றீங்கிறத பொறுத்து. நீங்கள் அடுத்த வேளை சாப்பாடை காலைக்கும் சேர்த்து அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் மெட்டபாலிசம் டெஃபினட்டாக அடி வாங்கும். நீங்கள் வெயிட் கெயின் ஆவீங்க. இதை பொறுத்து தான் நீங்கள் வெயிட் கெயின் ஆகிறீங்களா வெயிட் லூஸ் ஆகிறீங்களான் இருக்குது. ஓகே, என்றைக்குமே நான் இப்பவும் சொல்கிறேன், என்ன மாதிரி ஒபிஸாக இருக்கிறவன் மட்டும் வெயிட்டை லூஸ் பண்ணணும்னு நினைங்க. ஓகே, மீதி ஒல்லியாக இருக்கிறவன் எல்லாம் ஃபேட்டை லூஸ் பண்ணணும்னு நினைங்க. ஃபேட்டு தான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஃபேட்டை லூஸ் பண்ண தான் இந்த முகம் பெருசாக இருக்கிறது, அப்புறம் தைஸ் பெருசாக இருக்கிறது. ஆள் ஒல்லியாக இருப்பான் ஆனால் தைஸ் பெருசாக இருக்கும், லைட்டாக தொப்பை போட்டிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் ஃபேட்டு. ஓகே, அப்போ உங்கள் மெட்டபாலிசம் ரேட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது இல்லை அதை ஹை பண்ணும்போது உங்களுக்கு ஃபேட் லாஸ் அதிகமாக ஆகும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி நான் ஹை பண்ணுறதுன்னா, நம்பர் 1 ஓகே ஃபுட்டு தான், வேறு வழியே கிடையாது, ஃபுட்டு. நம்பர் 2 எக்ஸசைஸ். ஓகே, எனி எக்ஸசைஸ் இன்க்ளூடிங் வாக்கிங்கே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் half an hour to 45 minutes, அட்லீஸ்ட் half an hour to 45 minutes ஹெவி ஸ்பீடு வாக்கிங் பார்த்து போயிருங்க, மார்னிங்கே போயிருங்க. ஓகே, அது நல்ல எக்ஸசைஸ். 3வது ஸ்லீப். என்ன ஆனாலும் சரி சமத்தியாக தூங்குங்க. டீப் ஸ்லீப் டெஃபினட்டாக வேணும். உங்கள் ஆஃபீஸ்க்கு, காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கா, கேப்லேயோ இல்லை ஸ்கூல் வேன்லேயோ இல்லை ஆஃபீஸ் போகிற வெஹிக்கிள்லேயோ தூங்கிடுங்க. ஹாவ் அ குட் ஸ்லீப் மேன். எப்போனாலும் தூங்குங்க, பிரச்சனை இல்லை, பட் நல்லா தூங்குங்க. அண்ட் முக்கியமாக நைட்டு தூங்குங்க. பகலில் தூங்குறத அவாய்ட் பண்ணுங்கள், டைம் கிடச்சா தூங்குங்க, பட் நைட்டு டீப் ஸ்லீப்புக்குள்ளே போயிருங்க. நம்பர் 4 ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு மெட்டபாலிசம் மெயின்டைன் ஆகும், இல்லை மெட்டபாலிசம் ஹையான மெட்டபாலிசம் மெயின்டைன் ஆகும். இப்போ அந்த ஃபுட்டில் நான் முக்கியமாக சொல்ல வர்றது ஃபுட்டு தான். இப்போ அந்த ஃபுட்டில் ப்ரோட்டீன்னு இருக்கும். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் இதெல்லாமே இருக்குல்ல, இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை ப்ளஸ் அதிகமான வெஜிடபிள்ஸை ரெண்டையும் சேர்த்து எடுங்க. ஓகே, இதை நீங்கள் அதிகமாக எடுக்க உங்களுடைய மெட்டபாலிசம் ரேட் அதிகமாகும். உங்கள் தூக்கம் மெட்டபாலிசம் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் ரேட்டை அதிகப்படுத்தும். ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணிங்கன்னா மெட்டபாலிசம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிங்கன்னா மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாடி வில் பிகம் அ ஃபேட் லாஸ் மெஷின். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ உங்கள் பாடியில் ஃபேட் லாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். யூ வில் பிகம் யங்கர் அண்ட் யங்கர் அண்ட் யங்கர். உங்கள் வயசு கூடுனாலும் 40 வயசு மாதிரி தெரியலையே, நீ இவ்வளோ சாப்பிட்றவன் உடம்பு கூடலையே, நீ 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 50 வயசுன்னு நீ சொல்கிற, ஆனால் உனக்கு தலையில் முடியே நரைக்கலையே, உன்னுடைய ஸ்கின் எதுவுமே ஷாகி ஆகலையே, உன்னுடைய ஸ்கின் எதுவுமே விரிங்கிள் இல்லையே, இதெல்லாம் எப்படி அப்படின்னா அவங்களுடைய மெட்டபாலிசம் ரேட்டு அதிகமாக இருக்குது. ஜெனட்டிக்ஸ் இதில் மேஜர் ப்ளே இருக்குங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. நான் ஜெனட்டிக்ஸை பிரேக் பண்ணி நம்ம உடம்பை பார்த்துக்கணும்னா நம்பர் 1 ஃபுட்டு தான், நம்பர் 2 எக்ஸசைஸ் தான், நம்பர் 3 ஸ்லீப்பு, நம்பர் 4 ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறது தான். வேறு வழியே இல்லை. டப்புன்னு எல்லாத்தையும் தூக்கி நாம் ஜெனட்டிக்ஸ் மேலே போட்டுட்டு பின்வாங்கக்கூடாது. we should have to do something else. அண்ட் இது நம்ம பாடி, இது நாம் வாழ்கிற ஐரா, நாம் தான் நம்ம பாடியை மாற்றி ஆகணும். ஓகே, மெட்டபாலிசம் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ திவ்யா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதோ, லஞ்சை ஸ்கிப் பண்ணுறதோ, வேறு என்ன டின்னரை ஸ்கிப் பண்ணுறதோ எதுவுமே தப்பு கிடையாது. நீங்கள் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஹங்க்ரியாக நான் இல்லை அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன்னு. தட்ஸ் வெரி வெரி குட். உங்கள் பாடி என்ன கேட்குதோ அனலைஸ் யுவர் பாடி. இஃப் யுவர் பாடி ஆஸ்க் நவ் யூ வாண்ட் டு ஈட், go and eat. If you don't want to eat, don't eat. But if your body ask food, பசிக்குது எனக்கு ஃபுட்டை கொடுன்னு உங்கள் பாடி கேட்கும்போது எடுத்து பீஸாவை சாப்பிடாதீங்க. தட்ஸ் நாட் வாட் யுவர் பாடி ஆஸ்க்ட், தட்ஸ் யுவர் டங்க். உங்களுடைய பேலட், உங்களுடைய ஆப்பிடைசிங் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த பீஸாவை வாய்க்குள்ளே தள்ளுதே தவிர உண்மையிலே பசினால் பீஸா கிடையாது. ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இது எதுவுமே உங்களுடைய பசியை போக்காது. உங்களுக்கு பசிக்குதுன்னா இதில் ஒன்றை கூட தொடாதீங்க. ஹாவ் மோர் வெஜிடபிள்ஸ், ஹாவ் மோர் ப்ரோட்டீன். நல்ல ஃபுட்டு, நல்ல பன்னீர் எடுங்க, நல்ல எக் எடுங்க, நல்ல சிக்கன் எடுங்க,
பீஃப் எடுங்க, இதெல்லாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணுங்கள். ஃபைபருக்கு நிறைய வெஜிடபிள்ஸை கன்சியூம் பண்ணுங்கள். ஸோ ஃபைபர் உங்களுடைய ஸ்டூலை ரொம்ப பாதுகாத்துக்கும், உங்களுடைய பவல் மூமெண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும். ப்ரோட்டீன் உங்களுடைய மெட்டபாலிசத்தை ஹாப்பியாக வச்சுருக்கோம். நீங்கள் ஸோ மெட்டபாலிசம் அது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய ஃபேட் லாஸ் நல்லா நடக்கும். ஃபேட் லாஸ் நல்லா நடந்து வெயிட் நல்லா குறைஞ்சா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ மெட்டபாலிசம் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இட்ஸ் அ எனர்ஜி சப்ளை. பட் அதை மெயின்டைன் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஹெல்தி பேலன்ஸ்ட் லைஃப் மட்டுமே உங்களுடைய மெட்டபாலிசத்தை மெயின்டைன் அண்ட் ஹை பண்ணும். மெட்டபாலிசத்தை ப்ளீஸ் கிராஷ் பண்ணுற அளவுக்கு எதுவும் பண்ணாதீங்க. நவ் வி கெட் இன் டு த 23rd டே. என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சொல்கிறேன். எதனால் எனக்கு அந்த வெயிட் கூடுச்சு, எதனால் இந்த வெயிட் கூடுச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ மார்னிங் 4:30 எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வெயிட்டை செக் பண்ணேன். அந்த வெயிட்டு தான் 112.30. செக் பண்ணி முடிச்சுட்டு ஓகே நமக்கு வெயிட் குறைஞ்சிருக்குப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண போயிட்டேன். ஸோ 5:30 to 6:15 வரைக்கும் வாக்கிங். ஸ்பீட் வாக்கிங்னா 4,000 to 5,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 10 minutes பிராணாயாமம். 10 minutes பிராணாயாமம் முடிச்சதுக்கப்புறமா புஷ்அப் வந்து 5 செட் எடுத்தேன். மொத்தம் ஃபஸ்ட்டு 4 செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ் எடுத்தேன். லாஸ்ட்டு செட்டு வந்து 5 கவுண்ட் எடுத்தேன். அது முடிச்சதுக்கப்புறமா க்ளூட் பிரிட்ஜ் எக்ஸசைஸ் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட்ஸு. அதுக்கப்புறமா மவுண்டைன் கிளைம்பர்ஸ் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறமா பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ். அது முடிச்சதுக்கப்புறமா ஏர் ஸ்குவாட்ஸு, அதுவும் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 11 கவுண்ட்ஸ் பண்ணேன். ஸோ டோட்டலாக 44 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணேன். ஜம்பிங் ஜாக்ஸு 10 செட்ஸு, ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்ஸு. ஸோ 150 கவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தம்பிள் எக்ஸசைஸ் பண்ணேன். இந்த தம்பிள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸில் மொத்தம் 5 எக்ஸசைஸ் பண்ணேன். அதில் லாஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும்தான் எனக்கு நேம் தெரியும். மற்ற நடுவில் இருக்கிற 4த்துக்குமே எனக்கு நேம் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படின்னா என்னுடைய லவ் ஹேண்டல்ஸ்க்காக, இந்த சைடு ஹிப்பில் இருக்கக்கூடிய ஃபேட்டுக்காக நான் பண்ணது. அதுக்கப்புறமா அப்டமனுக்காக நான் பண்ணேன். ஸோ அப்டமன் முடிச்சதுக்கப்புறமா நான் ஷோல்டருக்காக பண்ணேன். ஷோல்டர் முடிச்சதுக்கப்புறமா செஸ்ட்டுக்கும் ஷோல்டருக்கும் சேர்த்து பண்ணேன். இதை முடிச்சதுக்கப்புறமா லேட்ரல் ரைஸ். இது மட்டும்தான் எனக்கு நேம் தெரியும். இதுவும் ஷோல்டருக்கு தான், ஆனால் நம்ம முன்னாடி கொஞ்சம் பெண்ட் பண்ணி பண்ணணும். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் வந்து மொத்தம் 3 செட்டு போட்டேன். ஒரு செட்டுக்கும் 10 கவுண்ட்ஸு. அடுத்து பண்ண 3வது எக்ஸசைஸ் வந்து எப்படின்னா 2 செட்டு தான் போட்டேன். ஒரு செட்டுக்கு 5 கவுண்ட்ஸு. அடுத்த 2 எக்ஸசைஸ் எப்படின்னா 2 செட்டு போட்டேன். ஒரு செட்டு 10 கவுண்ட்டு. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா பிளாங்க்கு 4 செட்டு போட்டேன். ஒரு செட்டுக்கு 25 செகண்ட்ஸ். டோட்டலாக 1 minute கவர் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் எனக்கு தேவையான சமையல் பண்ணேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்பவும் பண்ணுவேன்ல, என்ன பண்ணேன் அப்படின்னா 50 grams ஆஃப் சோயா சங்க்ஸை எடுத்து அதில் ஒரு மசாலா பண்ணிக்கிட்டேன். அதில் இருக்கிற அதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏன் 50 grams தான் எடுத்தேன் அப்படின்னா 50 gramsலேயே 52 gram ஆஃப் ப்ரோட்டீன் வந்துடுது, நம்பர் 1. 2வது, ஐ டோன்ட் லைக் சோயா சங்க்ஸ். என்னுடைய பேலட்காக இல்லை, என் உடம்பே அதை லைக் பண்ண மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் பிரித்து சாப்பிட்றது தான், அதே மாதிரி இப்போவும் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அந்த 50 grams ஆஃப் சோயா சங்க்ஸ் மசாலாவில் ஒரு 20 to 25 grams மார்னிங் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசையோடு எடுத்துக்கிட்டேன். கூட ஒரு லார்ஜ் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோயா ஜங்க்ஸில் பாதியை எடுத்துக்கிட்டு அது கூட 2 தோசையை வச்சுக்கிட்டு ஒரு லார்ஜ் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க் குடித்தேன். அது குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ 11 மணி போல், இதை நான் சாப்பிட்டது காலையில் 9:30. ஓகே, ஸோ 11 மணி போல் நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. 2 டெண்டர் கோகோனட் நான் குடிச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா லஞ்சு 1 o'clock. நான் லஞ்சை இப்போ நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். 1 o'clock ஒன்று, 4 o'clock ஒன்று. அந்த மீதி இருந்த சோயா சங்க்ஸ் மசாலா இருக்குல்ல, மீதி ஒரு 25 grams இருந்திருக்கும்ல, அதுலேயே பாதி தான் இந்த 1 o'clock எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 75 grams ஆஃப் பாயில்டு ஒயிட் ரைஸு, 50 grams ஆஃப் கோவக்காய் பொரியல், 100 grams ஆஃப் கிளஸ்டர் பீன்ஸ். கிளஸ்டர் பீன்ஸ்னால் அது பேர் என்ன, கொத்தாவரங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 100 grams பொரியல் பண்ணியிருந்தாங்க, அது எடுத்துக்கிட்டேன். இந்த போர்ஷன்னா அப்படியே நான் 4 o'clock எடுத்துக்கிட்டேன். 4 o'clock எடுக்கும்போது இது கூட இன்னொன்று ஆட் ஆச்சு. என்ன ஆட் ஆச்சுன்னா இன்னொரு கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க்கு கொடுத்தாங்க. ஓகே, இது போக நான் வந்து ஒரு 6 o'clock கிட்ட அன்சால்ட்டட் ரோஸ்டட் பீனட்ஸ் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அந்த கிரேவிங் கம்மியாகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 15 grams இல்லை 20 grams இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் டயட். இதுக்கப்புறம் நைட்டு நான் தூங்கிட்டேன். 10 மணிக்கு 10:15 தூங்கிட்டேன். காலையில் என்னாச்சுன்னா எனக்கு ஒரு 3:30 3:45 போலேயே முழிப்பு வந்துருச்சு. நான் 4:30 தான் எந்திரிப்பேன்.
ஆனால் 3:45 போலவே முழிப்பு வந்துருச்சு. ஓகே, நான் ஓவராலாக பார்த்தா ஒரு 6 ஹவர்ஸ் தான் தூங்கியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா 4:30க்கு நான் பெட்லேருந்து எந்திக்கலை, பெட்டில் சும்மா புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4:30க்கு அலாரம் அடித்தது. எந்திரிச்சதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெயிட்டை செக் பண்ணால் 112.90 வெயிட்டு கூடியிருக்கு. அப்போ என்ன பண்ணேன், எதனால கூடியிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கணிப்பு. அப்போ என்ன அப்படின்னா, நம்பர் 1, காலையிலையும் ஈவினிங்கும் 2 பெரிய கிளாஸில் பட்டர் மில்க் குடித்தது. ஓகே, நல்ல தயிர், அதனால் மேபி அதனால் கூடியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு. 2வது, நைட்டு சரியாக தூங்கலையோ, வெறும் 6 மணி நேரம் தான் தூங்கியிருக்கோம், அதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட்டு. அப்புறம் நடுவில் 2 டெண்டர் கோகோனட் குடித்தேன், அதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட்டு. ஸோ இதெல்லாம் தான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு. பட் எனக்கு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கல. மேபி இதனால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு. பட் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் நம்மளோட எக்ஸசைஸையும் டயட்டையும் நிப்பாட்டக்கூடாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதையும் நம்ம நிப்பாட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ஓவரால் 23rd டேக்கு உண்டான டயட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் வெயிட் ரிவியூலும் நான் உங்களுக்கு பண்ணிட்டேன். 24th டேயில் வேறு ஒரு டாப்பிக்கோட கண்டிப்பாக வெயிட்டு குறைஞ்சி நான் உங்களை சந்திப்பேன்னு நம்புகிறேன். ஓகே, லெட்ஸ் see you on the 24th day. Peace.